மகிழ்மருடைய கோயில்ல கனிதான் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அப்புறம் அந்த வேல் போடுறதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயங்கள் இல்லை. வேல் வந்து நீங்க வச்சீங்கன்னா நீங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு எதுக்காக கோயிலுமே நாங்க நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம். ஆனா இந்த மாதிரி வந்து வேல் போட்டது கிடையாது, நாங்க பார்த்ததும் இல்லை. ஆனா இங்க இருக்கு, பார்த்துருக்கோம். அப்ப நீங்க ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து கனி எடுத்து 5 கனி எடுத்து வச்சு பாதத்துல வச்சு வேல் போட்டு போடுவோம்னு நான் உங்களுக்கு வந்து கேட்டோம்னா அவரு உங்க எதுக்காலேயே வந்து அவர் போடணும். அந்த வேல் வந்து சர்வசாதாரண இதெல்லாம் ஒரு பெரிய மகிமை, இந்த உலகத்துல இல்லாத பெரிய மகிமை. அது முருகனே சச்சுரவா இருக்கக்கூடிய அவரு. அதனால எல்லாருமே இந்த எங்களுடைய குறிக்கோளே வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும், அத்தனை பேருமே வந்து பயன்பெறணும், நல்லா இருக்கணும். அவை நல்லா கெட்டியா பிடிச்சிட்டா கெட்டியா பிடிச்சுக்கணும், வச்சுக்குவாருங்க. எத்தனை வருஷமா வந்து எந்த மலையில வந்து காத்துக்கிட்டு இருந்தாரு? பழனி மலையில தான் இருந்தாருங்க. அந்த 1வது படியில இருந்தாருங்களா. 11 வருஷமா வந்து நம்ம இங்க வந்து இந்த சரி பண்றதுக்கு முன்னாடி 11 வருஷமா எனக்கு ஒரு தாய் வருவா, ஒரு பூவுக்காக ஏங்குவாருங்களாமா அந்த படியில் உட்கார்ந்துட்டு. எனக்கு எப்போ இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருப்பாராமா. ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருப்பாங்களே எல்லாம். அப்படி இருக்கும்போது நாங்க வந்து நான் வந்து இந்த சஷ்டி வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப மாளா கஷ்டமாக்குறதுனால, ஆனா நான் அந்த டைம்ல அது இறைவனே நம்மளுக்கு கொடுத்ததுதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சஷ்டி வந்து 5 பஞ்சபூதங்களும் நிலைநிறுத்தக்கூடிய இடம். 5 பஞ்சபூதங்களும் நிறுத்தக்கூடிய டைம்ல நாங்க வந்து போடுறோம். அதாவது வந்து அந்த நாள் நட்சத்திரம் இதுக எல்லாமே பார்க்கும்போது அன்னைக்கு அருமையான நாளா அமைஞ்சது. அன்னைக்குதான் நாங்க வந்து முதல்ல கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி நாங்க போட்டு நாங்க கும்பிட்டோம். அந்த கும்பிட்டதுக்கு பின்னாடிதான் வந்து முருகன் வந்து அப்படியே முருகனே வந்து